இங்க வந்து இறந்தவங்களுக்கு வந்து பூஜை பண்றாங்க இல்லையா, பெண்டம். சோ அதனை பத்தி எனக்கு நிறைய டீட்டெயில் தெரியாது. நேத்து நான் என்னோட சைட்ல நிறைய பேர் பண்ணாங்க. பட் இதோட விளக்கம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள். பஞ்சதீர்த்தம் இங்க இருக்கு. பஞ்சதீர்த்தம் அஸ்ஸி, கேதார் காட், தசாஸ்வமேத் காட், பஞ்சகங்கா காட், வருணா காட், இது மாதிரி 5 காட்ல பிண்டம் போடணும். பஞ்சதீர்த்தம், தீர்த்த ஸ்ராத்தம்னு பேர். 6 வேணா பண்ணலாம். இது வந்து சாத்தம் கிடையாது. இது என்ன, இது பண்றதுனால பயன் வந்து இறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பலன்? அது என்ன பலன்னு பார்த்து நம்ம எதுவே பண்ணது கிடையாது. இது சாஸ்திரம் சொல்லி இருக்கோ அது பண்றோம். சாஸ்திரம் பலன் பார்த்து பண்ணக்கூடாது. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன கீதா சொல்றது. ஓகே, அதுக்கு பலன் என்ன இருக்குன்னு நீங்க பாக்குற எல்லாத்துக்கும் பலன் பார்க்கவே கூடாது. சாஸ்திரமா வந்து ஸ்ரத்தையா ஸ்ராத்தம்னு பேரு. ஓகே ஃபைன் சார். ஸ்ரத்தை கொடுக்கறது. ஓகே, இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் ஒரு பழம் கொண்டு வரேன், ஒரு இது பண்றேன், என்ன வந்து புகழி பாடுறேன், இதெல்லாம் இருக்கு இல்லையா. பித்திருக்களுக்கு ஒரு செலுத்துறது, ஒரு பிரஸ்டீஜ் செலுத்துறது. இதனால அதான் அதுக்கு பேரு ஸ்ராத்தம். சாத்தம். சோ இவங்க அதனால அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போறது அப்படிங்கிறது அது சொர்க்கத்துக்கு, அது சொர்க்க அந்த அஸ்தி கொண்டு விசர்ஜனம் பண்றாங்க கங்கையில. ஓகே சார். யாவத் அஸ்தி மனுஷ்யானாம் கங்கா தோயேஷு திஷ்டதி தாவத் வருஷ சஹஸ்ராணி சொர்க்கலோகே மய்யத்தேனா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த அஸ்தி வந்து கங்கையில இருந்ததுன்னா அத்தனை நாள், யாவத் அஸ்தி திஷ்டதி தாவத் வருஷ சஹஸ்ராணி, அத்தனை 1000 வருஷம் சூப்பர் சூப்பர் அவ வந்து சொர்க்கத்திலேயே இருப்பாளாம்.